நண்பர்களுக்கு வணக்கம். நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்க ஃபேமிலியோட அவங்க கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு, அவங்க ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு அருவாள வந்து அங்க வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. காணிக்கையா வந்து குடுத்துருக்காங்க. இதற்கு பின்னணி காரணம் என்னன்றத நம்ம இந்த ஷோல பார்த்துரலாம் வாங்க. இப்ப ரீசென்ட்டா கருப்பு படம் வெளியாகி நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றுச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல வந்து வசூல் பெற்றிருக்கு. அந்த படம் தான் சூர்யா சார் அவங்களுடைய கெரியர்லயே வந்து ஒரு பெஸ்ட் மூவி, அதாவது அதிக கலெக்ஷன் குடுத்த மூவின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி சார் அந்த படத்த வந்து இயக்கியிருந்தாங்க. சாய் அபயங்கர் வந்து மியூசிக் போட்டிருந்தாங்க. அந்த படத்துக்கு தியேட்டர்லயே எல்லாரும் வந்து ஆடுனாங்க. அதாவது கருப்பசாமி அந்த பிரசன்ஸ் வரும்போது, அவங்களுக்கே வந்து சாமி வந்த மாரி எல்லாரும் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நெறைய நியூஸ் வந்து வந்துச்சு. நம்ம பார்த்தோம். அந்த படமும் எல்லாரும் வந்து பார்த்து ஆல்மோஸ்ட் ரிவ்யூலாம் பார்த்து நம்ம இருக்கிறோம். அந்த படத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சிவகார்த்திகேயன் அவர்கள் செஞ்சாங்களா? இல்ல அவங்களுடைய குலதெய்வமா? அப்படின்றது சரியா தெரியல. ஆனா கருப்பசாமி அவங்களுக்கு இப்ப வந்து பிரிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. கருப்பசாமி அவங்க இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த ஒரு 20 வருடங்களா பார்த்தீங்கன்னா, சாய்பாபா இது மாரி வடநாட்டு தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய இவங்க தான் ட்ரெண்ட் ஆயிட்டு வந்தாங்க. வியாழக்கிழமைன்னு ஒண்ணு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது சாய்பாபாக்கு உகந்த நாள்ன்றது தமிழக மக்களுக்கு முக்காவாசி தெரியாது. ஆனா இந்த ஒரு 10, 15 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை விரதம் இருக்கதும், சாயங்காலம் பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்க அர்ச்சனை இதெல்லாம் வந்து பண்றதும் ரொம்ப பிரபலமானுச்சு. நான்வெஜ்லாம் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. சாய்பாபா அவங்க வந்து பிறக்கும்போது வந்து ஹிந்துவா பிறந்தாலும், அவங்க ஒரு முஸ்லீம்ட்ட வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடி ஹிந்துட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி ஆனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நெறைய நியூஸ் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த கருப்பசாமி, இந்த ஐயனார் இது மாரி ஊர்ல இருக்கக்கூடிய, கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள வந்து பெருசா யாரும் வழிபடுவதில்ல. அந்த கோவில்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இடிஞ்சு அது மாதிரி தான் இருக்கும். இன்ன வரைக்குமே நீங்க வீரன் சாமி, ஐயனார் சாமி இந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பழைய கட்டிடமா, ஒரு பெயிண்ட் கூட இல்லாம அப்படிதான் இருக்கும். நெறைய பேருக்கு அந்த அந்த இடம் வந்து குலதெய்வமா இருக்கிறதுனால, வேற ஊர்ல குடியிருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும். ஏதாவது ஜோசியம் பார்த்தா சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கும்போது, குலதெய்வ கோயில்ல போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. அந்த கோயில் பக்கத்திலேயே ஒரு குளமும் இருக்கும். இது மாரி தான் கிராமங்கள்ல இருக்கும். இந்த தெய்வங்கள்லாம் மக்கள் வந்து மறந்துட்டாங்க. அத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் ஆர்ஜே பாலாஜி சார் வந்து கருப்பு அப்படின்ற படம் எடுத்து, கருப்பசாமி அவங்களுடைய பிரசன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அத பார்த்து இன்ஸ்பயர் ஆயி நெறைய பேரு இப்போ வந்து கருப்பன்சாமி கோயிலுக்கு வந்து போறாங்க. அங்க போய் வழிபடுறாங்க, வழிபாடு நடத்துறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவங்களும் அவங்க ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருவாள கருப்பசாமிக்கு வந்து குடுத்துருக்காங்க. காணிக்கையா குடுத்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து வந்திருக்கு. ஃபேமிலியோட போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கு. வித் ஒய்ஃப் எல்லார் கூடயும் சேர்ந்து அவங்க வந்து போயிருக்கிறாங்கன்ற மாரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவங்கள தமிழக இளைஞர்கள் வந்து கொண்டாடுறாங்க. எல்லா குடும்பத்துகளையுமே அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் கலக்கப் போவது யாருல அவர் கலந்துக்கிட்டு அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டிங் காமெடி பண்ணுவாங்க இல்லையா? அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே அவருக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே தனியார் தொலைக்காட்சியில அவர் ஆங்கரிங்காவும் இருந்தாங்க. இது, அது, எது அப்படின்ற புரோகிராம அவங்க வந்து கம்போஸ் பண்ணாங்க. அந்த புரோகிராம் பயங்கர ரீச் ஆனுச்சு. டிஆர்பி லெவல் பயங்கரமா எகிறிடுச்சு. நல்லாவே டெவலப் ஆயிட்டாங்க அந்த சேனல் எஸ்கே வச்சு அப்படின்னே சொல்லலாம். இதன் தொடர்ச்சியாக அவங்க பார்த்தீங்கன்னா, மெரினா அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவுல நமக்கு அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து மனம் கொத்தி பறவை, இப்ப ரீசென்ட்டா வந்த டாக்டர், அதற்கப்புறம் அமரன் இந்த படம்லாம் அவங்களுக்கு நல்லா கை குடுத்துச்சு. வெற்றி படங்கள் நெறையாவே அவங்களுக்கு அமைந்தது. இருந்தாலும் முதல் வெற்றி படம்னு பார்த்தீங்கன்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படம் தான். இதுல சிவகார்த்திகேயன் அவர்களும், சூர்யா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய காமெடி, அந்த ஆன் ஸ்பாட் கவுண்டர் இது எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அமரன் மூவி என்னதான் ஒரு பயோபிக் மூவியா இருந்தாலும், அந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த படத்துக்கு அவங்க அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. சைமா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. இவ்வளோ விருதுகள் அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சர்டன் டைம்ல ஒரு ஹை லெவலுக்கு போயிட்டாங்க. இப்ப விஜய் சார், அஜித் சார் அவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா சூர்யா, விக்ரம் இவங்களலாம் சொல்லுவோம். இவங்களுக்கு அப்புறம் கண்டிப்பா எஸ்கேவ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தனுஷ் சார் மூலமா தான் எஸ்கே வந்து வளர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற டாக் இருந்தாலும், தனுஷ் சார விட ஒரு படி மேல போயிட்டாங்க அப்படின்ற மாரி அவங்க ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எஸ்கே அவர்கள் ஒரு ஆக்டரா இருந்தாலும் எல்லாத்துலயுமே அவங்க வந்து பெஸ்ட் குடுத்தாங்க. கலக்கப்போவது யார்லயும் அவங்க வந்து பெஸ்ட் குடுத்தாங்க. அது இது இதுல ஆங்கரா இருந்தும் பெஸ்ட் குடுத்தாங்க. அதே மாரி ஜோடி அதுவும் அந்த சீசன்லயே அவங்க வந்து பெஸ்ட் குடுத்தாங்க. மூவிலயும் அவங்க வந்து ஒரு ஹீரோவா நெறைய பெஸ்ட் மூவிஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆங்கரா இருந்து, காமெடியனா இருந்து, அதுக்கப்புறம் ஹீரோவா மாறி இன்னைக்கு வந்து வேற லெவல்ல அவங்களுடைய
பார்த்து வந்து போயிட்டு இருக்கு. அவங்களுடைய பாதை பயணம்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இடையில சின்ன சர்ச்சைகள் வந்துச்சு. இமான் சார் அவங்களுடைய குடும்பத்திற்கும் இவங்களுக்கும் ஒரு சர்ச்சைகள் வந்து வந்துச்சு. ஆனா அது பெரிதளவு பேசப்படல. ஆனா இன்னைக்குமே இமான் சார் அவங்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டாக் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவங்க மூலமாவும் நெறைய பேர் வளர்ந்துருக்கிறாங்க. நெறைய பேர அவர் வந்து வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கவுண்டர் அதுதான் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. ஒரு சாதாரண எல்லா குடும்பங்களுமே ரசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த காமெடி வந்து இருக்கும். அவ்ளோ ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் தான் ஃபேன்ஸா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஒரு 40 டூ 50 ஏஜ் இருக்கிறவங்க அங்கிள், ஆன்டீஸ் கூட அவங்களுடைய வந்து ஃபேனா இருக்கிறாங்க. அவங்க மூவி வந்தா கூட, நல்லா இருக்கும்பா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா கடைசியா வந்த பராசக்தி படம் பெரிதளவு வந்து பேசப்படல. இருந்தாலும் அந்த படமும் ஓரளவு வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். சொந்தமா சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்க வச்சு, அது மூலமா நெறைய படங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கனா இது மாதிரி ஒரு தரமான மூவிய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். அவங்க இப்ப கருப்பசாமி அவங்களுடைய அருள் கிடைக்கணுன்றதுக்காக அவர் ஹைட்டுக்கு இருக்கிற ஒரு அருவாள காணிக்கையா அவர் குடுத்துருக்காரு. ஸோ இது வந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. ஏன்னா மத்த நடிகர்கள்லாம் கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க. பெருசா அது தெரியாது, பேசும் பொருளா ஆகாது. இவர் வந்து போய் இந்த காணிக்கையா அவர் குடுத்தது, அதுவும் கருப்பசாமி கோயிலுக்கு இந்த கருப்பு படம் வந்ததுக்கு அப்புறம் இவர் போனது அப்படின்றது பயங்கர பேசும் பொருளா இருக்குது. சிவகார்த்திகேயன் அவங்க நடிச்ச படத்துல டான் மூவில அந்த அந்த மூவி வந்து அவருடைய ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே டச்சான மூவியா இருக்கும். ஏன்னா அந்த படத்துல அவர் வந்து டிகிரி வாங்கும்போது அவங்க அப்பா வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள்லாம் அவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு இல்லையா? ஸோ அந்த மூவி வந்து கண்டிப்பா இதயத்துக்கு நெருக்கமானதா இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லயுமே அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. நான் அழக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இருக்க முடியல. நான் சின்ன வயசுலயே எங்க அப்பாவை வந்து நான் இழந்துட்டேன். இந்நேரம் எங்க அப்பா என் கூட இருந்திருக்கணும். அவார்டு வாங்கும்போதும் சரி, இல்ல அவங்க வின்னர் ஆகி, ரன்னர் அப் ஆகி அந்த பிரைஸ் மணி வாங்கும்போதும் சரி, இந்நேரத்துக்கு எங்க அப்பா என் கூட இருந்திருக்கணும். ஆனா எங்க அப்பாவ நான் வந்து இழந்துட்டேன்ற மாரி ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அதே மாரி அவங்களுடைய குழந்தை பிறந்த போதும் எங்க அப்பாவே எனக்கு வந்து பிறந்திருக்கிறாங்கன்ற மாரி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இந்த சிவகார்த்திகேயன் இவங்க தான் இவ்வளவு திறமைகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறந்த மகளும் வந்து 4 வயசு 5 வயசா இருக்கும்போதே கனா படத்துல "வாயாடி பெத்த புள்ள" அப்படின்ற சாங் வந்து அவங்க பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு 2 பேருமே சேர்ந்து பாடியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஆக்டர் மட்டுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவர் சிங்கர்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல மியூசிக்கும் அவங்க போட்டு மியூசிக் டைரக்டராவும் அவங்க ஆயிடுவாங்கன்றது நல்லாவே நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த பாட்டு "வாயாடி பெத்த புள்ள" இந்த பாட்ட 2 பேருமே வந்து பாடியிருந்தாங்க. அந்த பாப்பாவுக்குமே அவார்டு கிடைச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த வயசுல ஒரு ராகத்தோட அந்த பாட்டு பாடுறதுன்றது கஷ்டம் இல்லையா? ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவும் மகளும் இருந்து அந்த பிரைஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அது ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஒய்ஃப்லாம் வீடியோ எடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 2 ஆண் குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளை அவர்னே சொல்லலாம். எங்க வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அவர வந்து சொல்லுவாங்க. அவரு தொகுத்து வழங்குன ஷோ வந்து நெறைய இருக்கு. அந்த ஷோல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லங்க, அவங்க இவ்ளோ படம் நடிச்சிருக்கிறாங்கல்ல, இந்த மூவிஸ்ல எந்த மூவி வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு? எந்த மூவிய நீங்க நல்லா ஃபன் பண்ணி, என்ஜாய் பண்ணி நீங்க தியேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. அதே மாதிரி அவர் நெறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க இல்லையா? அந்த பாடல்கள்ல எந்த பாட்டு உங்களுக்கு மனம் கவர்ந்த பாடல் அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. மறந்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க.